வணக்கம். கேரளால இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள்ல ஒரு பெரிய சுவாரஸ்யமே இருக்கு. சோஷியல் மீடியால ஒரு விஷயம் பயங்கரமா பேசப்படுது. ஆனா உண்மையான டேட்டா என்ன சொல்லுது? வாங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை தான் நாம இப்போ பார்க்க போறோம். சோஷியல் மீடியா முழுக்க இப்போ ஒரே பேச்சுதான். கேரளாவுல பாஜக ஜெயிச்சிடுச்சு, ஒரு பெரிய வெற்றியை பிடிச்சிடுச்சு அப்படின்னு. உண்மையிலேயே அப்படி ஒரு அமோக வெற்றியை செடிச்சிருக்கா? வாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு அலசி பார்க்கலாம். அதாவது கேரளா மாதிரி ஒரு ஸ்டேட்ல பாஜகவோட வெற்றி பயணம் ஆரம்பிச்சிடுச்சின்னு ஒரு கருத்து உருவாகியிருக்கு. ஆனா நிஜமாவே தேர்தல் முடிவுகள் அதுதான் சொல்லுதா இல்ல வேற எதுவும் இருக்கா? சரி, இப்போ இந்த நம்பர்ஸ பாருங்க. இது ஒரு புது கதையை சொல்லுது. காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் தான் கிராம ஊராட்சி நகராட்சின்னு எல்லாத்துலயும் அதிக இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. எல்டிஎஃப்பும் சரி பாஜகவோட என்டிஏ கூட்டணியும் சரி ரெண்டுமே ரொம்ப பின்தங்கியிருக்கு. அப்ப எப்படி பாஜக ஜெயிச்சதுன்னு சொல்றாங்க? கரெக்ட். இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. ஜெயிச்சது யூடிஎஃப், ஆனா கொண்டாடுறது பாஜக. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பதில் அவங்க ஜெயிச்ச சீட் கணக்குல இல்ல, அவங்க வாங்கின ஓட்டு சதவீதத்துல இருக்கு. ஆமா, இந்த ஓட் ஷேர் கணக்கு தான் கேரளால நடக்கிற உண்மையான அரசியல் மாற்றத்தை நமக்கு காட்ட போகுது. வாங்க அத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ பாருங்க, போன சட்டமன்ற தேர்தலோட இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். யூடிஎஃபோட ஓட் ஷேர்ல பெருசா எந்த மாற்றமும் இல்ல, கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கு. ஆனா ஆளுங்கட்சியான எல்டிஎஃப்க்கு அவங்களோட வாக்கு வங்கி நல்லாவே சரிஞ்சிருக்கு. அப்போ எல்டிஎஃப்க்கு போன அந்த 8% ஓட்டுங்க எங்க போச்சு? இதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்ட். அந்த ஓட்டுங்க அவங்களோட எதிரணியான யூடிஎஃப்க்கு போகல, அது கிட்டத்தட்ட முழுசாவே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இது ஒரு முக்கியமான ட்ரெண்ட். சோ இதோட அர்த்தம் என்னன்னா, பாஜக இப்போ கேரளாவில் 20% ஓட் ஷேரோட ஒரு பலமான மூன்றாவது சக்தியா உருவெடுத்திருக்கு. ஆளுங்க கட்சியான எல்டிஎஃப் மேல அதிருப்தியில இருந்த வாக்காளர்கள் நேரடியா பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் அவங்களோட கொண்டாட்டத்துக்கு காரணம். ஓகே, இந்த ஓட் ஷேர் மாற்றம் சும்மா அல்ல. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. எப்படி? அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்? பாஜக இதே 20% ஓட் ஷேரை மெயின்டைன் பண்ணா போதும், வரப்போற எலெக்ஷன்ல யாருக்குமே தனி மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, 1, பாஜக தன்னோட 20-22% ஓட்டை வச்சு ஒரு 25-30 சீட் ஜெயிக்கும். 2, இதனால எல்டிஎஃப் யூடிஎஃப் ரெண்டு பேருக்குமே மெஜாரிட்டிக்கு தேவையான 71 சீட் கிடைக்காது. 3, கடைசியில யாருமே தனியா ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும். அதாவது பாஜக ஆட்சி அமைக்கலனாலும் யார் ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ற கிங் மேக்கர் இடத்துக்கு வந்துடுவாங்க. ஆனா இங்க கேரளா அரசியல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வந்தா எல்டிஎஃப்பும் யூடிஎஃப்பும் சேர்ந்து பாஜகவை ஆட்சிக்கு வரவிடாம தடுக்க தான் பார்ப்பாங்க. இதுதான் அங்க பல வருஷமா இருக்கிற அரசியல் கணக்கு. இந்த அரசியல் கணக்குகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ளாட் ஒன்று உருவாகியிருக்கு. அதுவும் யார சுத்தினா, இந்தியாவோட ஃபேமஸ் அரசியல்வாதிகள்ல ஒருத்தரான சசி தரூரை சுற்றி. பாஜகவுக்கு கிடைச்ச ஒரே ஒரு மாநகராட்சி வெற்றி எங்கன்னு தெரியுமா? சசி தரூரோட சொந்த கோட்டையான திருவனந்தபுரத்துல. அங்க நடந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல 100 சீட்டுக்கு 50 சீட்டை பாஜகவே ஜெயிச்சிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. இப்படி ஒரு அதிர்ச்சி தோல்விக்கு பிறகு ஒரு காங்கிரஸ் தலைவரா சசி தரூர் என்ன செஞ்சிருக்கணும்? ஆனா அவரோட ரியாக்ஷன் எல்லாருக்கும் ஷாக். இதுதான் ஜனநாயகம். திருவனந்தபுரத்துல பாஜகவோட வரலாற்று வெற்றியை ஏத்துக்கிறேன், அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஏற்கனவே ராகுல் காந்தி கூப்பிட்ட 3 மீட்டிங்குக்கும் அவர் போகல. கட்சி நிகழ்ச்சிகள்ல இருந்தும் கொஞ்சம் தள்ளியே இருக்காரு. இந்த நேரத்துல அவர் பாஜகவை பாராட்டினது பலவிதமான யூகங்களுக்கு வழிவகுத்திருக்கு. அப்போ ஒருவேளை சசி தரூர் 2026 தேர்தலுக்கு முன்னாடி பாஜகக்கு மாற போறாரா? இந்த கேள்விதான் இப்போ எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கு. உண்மையிலே அப்படி நடந்தா அது இந்திய அரசியல்ல பெரிய புயல கிளப்பும். சரி, இவ்வளவு விஷயங்களையும் நம்ம பார்த்தாச்சு. அப்போ கடைசியா இந்த தேர்தல் முடிவுகள்ல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? யார் ஜெயிச்சா யார் தோத்தா? சிம்பிளா சொல்லணும்னா, யூடிஎஃப் அதாவது காங்கிரஸ் கூட்டணி சீட் கணக்குல ஜெயிச்சாலும் அவங்க ஓட் ஷேர் அப்படியே நிக்குது. இது ஒரு பலவீனமான வெற்றி. எல்டிஎஃப் அதாவது இடதுசாரிகள், அவங்களோட வாக்கு வங்கியில பெரிய சரிவு. இது ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஆனா பிஜேபியோ சீட் கம்மியா ஜெயிச்சாலும் ஓட் ஷேர்ல பெரிய வளர்ச்சி. எதிர்காலத்துக்கான ஒரு வலுவான அடித்தளத்தை அவங்க போட்டிருக்காங்க.
அப்போ கேரள 2026 நோக்கி போகும்போது ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. இத்தனை நாளா இருந்த 2 முன்னணிகளோட அரசியல் முடிவுக்கு வந்து இனிமே மும்முனை போட்டி ஆரம்பிக்க போகுதா? கேரளாவோட அரசியல் எதிர்காலத்தையே இது மாத்தி எழுத போகுதா?